தமிழக மக்களுக்கு விடிவு காலம் வர வேண்டும். அது விடிந்த ஆண்டு கண்டிப்பாக விடிய ஆரம்பித்துவிடும். அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. மக்களுடைய எண்ணங்கள் ஒரு மலர்ச்சியான எண்ணங்களாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். என்ன இருந்தாலும் கெடுதல் வரக்கூடாது. யார் தவறான ஆட்சி புரிந்தால் கூட மக்களுக்கு கெடுதல் வரக்கூடாது. மக்கள் நலன் காக்கிற எங்களுடைய பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் எடப்பாடியார் அவர்கள் கூறியபடி இந்த ஆண்டு மிகுந்த குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும். ஏன்னா அம்மனை தரிசித்து வந்திருக்கோம். அம்மன் கயல் வெளியே தன்னுடைய கண்களாலே உலகத்தை காப்பாற்றுகிற வலிமை உடைத்தவர் தன்னுடைய கயல் மீனால் அப்படிதான். அப்படிப்பட்ட அம்மனை வணங்குகிற போது மகிழ்ச்சியோடு எங்களுக்கு உறுதி கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். ஒரு வெற்றியை நோக்கி தமிழகம் நடைபெறும். எல்லா வகையிலும் பொருளாதார ரீதியாக அடிப்படை தேவை நிறைவேற்றுகிற வகையிலே இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக பாதுகாப்பு அவசியம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். பெண்களுக்கான பாதுகாப்பு ஆண்டு இந்த ஆண்டு. மற்றபடி நல்ல சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நல்ல நாள், புத்தாண்டு நாள். மற்றவர்கள் விமர்சிப்பதை விட இந்த நல்ல நாளில் எல்லோருக்கும் நல்லது கிடைக்க வேண்டும் என்ற நாங்களும் சேர்ந்து அம்மனை வரவேற்று வந்திருக்கிறோம். பொங்கல் தொகுப்புக்கு கண்டிப்பாக 1000 ரூபாய் இல்லை 2500 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா அது மக்கள் வாங்கி பழகிருக்கிறாங்க. அதை இந்த அரசு மறுவரிசைக்கும் ஏன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்களே இன்றைக்கு மக்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். மக்கள் பொங்கல் கொண்டாடுவதற்கு பச்சரிசியும் சர்க்கரையும் கரும்பு மட்டும் போதாது. அம்மா ஆட்சி காலத்தில் ஆரம்பித்த முந்திரி பருப்பிலிருந்து சாதாரண பொங்கலுக்கு தேவையான அத்தனை மளிகை பொருட்களும் கொடுக்கிற வாய்ப்பாக அதிமுக அரசு இருந்தது. சில வகைகளை பின்பற்றுகிற இந்த அரசு அம்மா அரசு பின்பற்றியதை, எடப்பாடி அரசு பின்பற்றியதை இந்த பொங்கலுக்கு பின்பற்ற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு ஏமாற்றத்தை பொங்கலுக்கு ஒரு ஏமாற்றத்தை இந்த அரசு கொடுக்காது. இன்னும் நாட்கள் இருக்கிறது என்று முழுமையாக நம்புகிறோம். ஆகவே அந்த வகையிலே பொங்கல் திருநாள் மக்களுக்கு மிகப்பெரிய திருநாளாக நடக்கும். அதோடு முதல் திருவிழாவாக நம்முடைய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. தை திருநாள் என்று அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதை கூட உங்கள் மத்தியிலே இன்றைக்கு சொல்லுவேன். ஏன்னா டோக்கன் முறை என்ற முறையை அமுல்படுத்துவதனால் நல்ல மாடுகளுக்கு சில நேரம் வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது. உள்ளூர் மாடுகளுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அந்த டோக்கன் முறையிலும் முன்னுரிமை கொடுத்து நல்ல மாடுகள், சிறந்த மாடுகள் என்று தெரிந்த மாடுகளுக்கு கட்டாயம் அந்த முன்னுரிமை பட்டியலை கொடுக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஜல்லிக்கட்டு மாடை வளர்ப்பதற்கென்றே தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒப்படைத்துக் கொண்டு செயல்பட்டு அவர்களுடைய முன்னுதாரணம் கொடுக்க வேண்டும். பாதுகாப்பாக பார்வையாளர் இருப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற ஏன்னா 4 நாள் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதையும் இந்த ஜனவரி புத்தாண்டு நாளிலே நான் தெரிவித்துக்கொண்டு சிறப்பாக ஊடக நண்பர்கள் இந்த ஆண்டு பணிபுரிய வேண்டும். நீங்கள் சிறப்பாக பண்ணுவீர்கள். ஊடக நண்பர்கள் நல்ல செய்திகளை, உண்மை செய்திகளை கண்டிப்பாக வெளியிடுங்கள். அது நல்ல அரசு மலர்வதற்கு வழிகாட்டும். இந்த 25ஆம் ஆண்டை இந்த புத்தாண்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 234 தொகுதிகளுக்கும் அடுத்த மாதத்திலிருந்து ஜனவரி பொங்கல் முடிந்த தை மாதம் ஆரம்பித்த பிறகு திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லா தொகுதி மக்களையும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஓராண்டுக்கு முன்னதாகவே ஆரம்பிக்கிறார்கள். அது ஒருவேளை வேறு வழிகாட்டு. இன்றைக்கு போர் நிலைமையை பார்த்தால் 25 கூட தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடக்கிற காரணத்தால் அந்த வாய்ப்பை உடனடியாக எங்கள் பொதுச் செயலாளர் அடுத்த மாதம் தன்னுடைய தேர்தல் பணியை தொடங்குகிறார், பிரச்சாரம் செய்கிறார். வெற்றி பெறுவோம். நல்ல வாழ்த்து. உங்களுடைய வாழ்த்துக்களோடு அம்மன் அருளோடு. 25 தேர்தல் நடந்துச்சுன்னா அதிமுக தயாரா இருக்கா? எல்லாம் நாங்கள் தேர்தலுக்கு எப்போது வேண்டாலும் இப்போ தயாராக இருக்கோம். எங்கள் அடிப்படை வேலைகள் அவர்கள் மாதிரி வெளிப்படையாக இல்லாமல் எங்கள் தொண்டர்கள் எப்போது வேண்டாலும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அதிமுக எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும், உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும், கூட்டுறவு தேர்தல் வந்தாலும் தயாராக இருக்கும். ஏற்கனவே ஒரு அச்ச உணர்வின் காரணமாக உள்ளாட்சி தேர்தல் இந்த அரசு தள்ளி போட்டிருக்கிறது, கூட்டுறவு தேர்தலை தள்ளி போட்டிருக்கிறது. நாங்கள் தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயக அடிப்படையில் தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.